கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் என்விரான்மென்ட் டே 2024 வில் ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் 2024 மையப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு முதல்ல வேர்ல்டு என்விரான்மென்ட் டே அப்படிங்கிறது ஜூன் 5ஆம் தேதி வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஜூன் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு என்விரான்மென்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினத்துடைய இந்த வருஷத்துக்கான ஃபோக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லேண்ட் ரீஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை தாங்கும் திறன். அந்த ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ என்ன தீம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் அந்த தீம். ஓகேங்களா? அவர் லேண்ட். ஏன்னா என்விரான்மென்ட் டே அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு தீம் முக்கியமா இருக்கும். ஸோ அவர் லேண்ட், அவர் ஃபியூச்சர். அடுத்தது வி ஆர் ஜெனரேஷன் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேங்களா? வி ஆர் ஜெனரேஷன் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரீஸ்டோரேஷன். ஓகேவா? ஸோ அவர் லேண்ட், அவர் ஃபியூச்சர், வி ஆர் ஜெனரேஷன் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிற இந்த தீம் தான் இந்த வருஷத்துக்கான இந்த என்விரான்மென்ட் டேவோட தீமா இருக்கு. இந்த தீம்க்கு கீழே எதை ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னா, நமக்கு லேண்ட் ரீஸ்டோரேஷன், டெசர்டிஃபிகேஷன், ஃப்ளட் ரெசிலியன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த என்விரான்மென்ட் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரில நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியால தான் நடக்க போகுது. சரிங்களா? என்விரான்மென்ட் டே அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான டேவா இருக்கு. அதனால தான் இவ்ளோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரியா? அடுத்தது, த ஐயூசிஎன் ஹாஸ் லிஸ்டட் மேங்க்ரோவ்ஸ் இன் கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ் அஸ். ஐயூசிஎன் தமிழ்நாடு, இலங்கை மற்றும் மாலத்தீவுகளின் கடலோர பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலங்களை எவ்வாறு பட்டியலிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப சதுப்பு நிலங்களை எவ்வாறு பட்டியலிட்டிருக்காங்க? ஐயூசிஎன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ட வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு ரீஜியனுக்கும் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் எந்த அளவு, அதனுடைய பரப்பு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி அது அழிந்து போயிருக்கா, இல்ல அருகி வரும் இனமாக இருக்கா, அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. என்டேஞ்சர்டா இருக்கா, வல்னரபிளா இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு சவுத் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ்நாடு பகுதிகள்ல இருக்கு. அதே மாரி நமக்கு ஸ்ரீலங்கா, இந்த மால்தீவ்ஸ் இந்த ரீஜியன்ல, அதாவது இத ஒரு ரீஜியனா கன்சிடர் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியால மட்டும் இருக்கிறது இல்ல. தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த 3 ரீஜியன்லயும் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப மிக அருகிய இனம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ டைரக்டர் ஃபார் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சிஜி கர்ஹத்கார் அப்படிங்கிறவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல தான் இருக்கு. கல்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனுடைய டைரக்டரா தான் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கர்ஹத்கார் அப்படிங்கிறவங்கள. அடுத்தது, கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதுதான் நம்ம கெயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓப்பன் இட்ஸ் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெயில் தனது பசுமை ஹைட்ரஜன் ஆலையை எந்த மாநிலத்தில் திறந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கெயில் தனது பசுமை ஹைட்ரஜன் ஆலையை எந்த மாநிலத்தில் திறந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விஜய்பூர் அப்படிங்கிற இந்த பகுதியில தான் வந்து கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்க வந்து அவங்களுடைய முதல் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீன் ஹைட்ரஜன் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அதனால தான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டா 100 டன்ஸ் ஆஃப் கோல்ட் வாஸ் பிராட் டு இந்தியா ஃப்ரம் இங்கிலாந்து பை ஹூஸ் ஆக்ஷன்? யாருடைய நடவடிக்கையால் இங்கிலாந்திலிருந்து 100 டன் தங்கம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? ஆர்பிஐயோட ஆக்ஷனால தான். அதாவது நம்ம 1991 அந்த டைம்ல வந்து இந்தியாவோட இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோல்ட் ரிசர்வ்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோல்ட பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல கொண்டு போய் வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்படி வச்சத வந்து மறுபடியும் இப்போ நம்ம திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ஒரு செய்தி தான் குடுத்துருக்காங்க. 100 டன்ஸ் ஆஃப் கோல்ட வந்து இந்தியா இங்கிலாந்து கிட்ட இருந்து, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து திருப்பி இந்தியாவுக்கே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 800, அதாவது 820
டன்ஸ் கிட்ட நம்ம கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அது 400 டன் இந்தியாவுக்குள்ளேயும், மீதி 400 டன் வந்து இந்தியாவுக்கு வெளியும் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸா இருக்கு. எதற்காக ஒரு நாடு கோல்ட இவ்வளவு சேர்த்து வைக்கிறாங்க, டன் கணக்குல சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லா நாடுகளுமே இத பண்ணுவாங்க. அதாவது நமக்கு கரன்சி அப்படிங்கிறது, பேப்பர் கரன்சி அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ வந்து எப்ப வேணாலும் மாறும். ஓகேங்களா? ஆனா தங்கம் இருந்துச்சுன்னா, அதுக்கு வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த பேப்பர் கரன்சியோட தங்கத்தினுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? இப்போ ஒரு நாடு அவங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கல் ஏற்படுது அப்படிங்கிறப்போ, இப்ப நம்ம வீட்டிலேயே இருக்கோம். நமக்கு ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நகைகள வந்து அடகு வச்சு, அதிலிருந்து நம்மள அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளிய கொண்டு வர பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே தான் ஒரு நாட்டு அளவுல பார்த்தோம்னா அதுதான். ஓகேங்களா? ஒரு பொருளாதார நெருக்கடி உள்ள ஒரு சிக்கல் ஏற்படுறப்போ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கோல்ட் ரிசர்வ்ஸ வந்து வேற நாடுகள் கிட்ட குடுத்து, அதன் மூலியமா நம்மளோட அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து தப்பிக்க பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் இதெல்லாம். ஸோ இப்ப 100 டன்ஸ் ஆஃப் கோல்ட வந்து நம்ப இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஆர்பிஐ வந்து இத பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.